ஒரு நாள் என்ன வார்த்தை கேட்டீங்க? அன்பு. ஆமென். அன்பு. எப்படி அன்புனா யாரும் நம்ம சொன்னோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் இயேசுவுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லை. இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரண அன்பு. போன வாரம் அன்பை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் அந்த டைப்பிங்ல வந்து அந்த பூரண கரெக்டா வரல தமிழ்ல, அதனால நம்ம மேலான அன்புன்னு போட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா அது வந்து பூரண அன்பு. சொல்லுங்க, பூரண அன்பு. ஏன் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ற வீட்டுல எதுக்கு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ற? இது தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். நீங்க பரவாயில்ல, ஏன் ஃப்ரிட்ஜ் நீங்க யூஸ் பண்றோம்? குளிர் சாதன பெட்டி எதுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க? அதுவா? அதுக்குதான் நாங்க பெரிய கதையே சொல்லுவீங்க நீங்க இல்ல. டெய்லி எதுக்கு சாப்பாடு பண்றது? அது வச்சுதான் போதும், ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம், எதுவும் நீங்க சொல்லுவீங்க. சரி, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாமே வீணா போயிடும். சரி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. அப்ப இந்த பூரண அன்பு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு என்ன தியானம் பண்றேன்னா, பூரண அன்பு ஞாபகம் வசனம் இருக்குது. ஞாபகம் இருக்குதா? பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தலாம். அதுதான் நீங்க பேச போறோம். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைய இந்த பூமியில நீங்க நல்லா வாழ முடியும். ஆனா இந்த பூரண அன்பு எப்படி உனக்குள்ள அது வேலை செய்து நம்ம சுருக்கமாய் நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல வந்து பயம் இல்லாத மனுஷன் இல்லை. அது மருத்துவ மொழியில சொல்லுன்னா போபியா அப்படின்னு சொல்லலாம். பல காரியங்களை குறித்து பயப்படுவாங்க. ஒரு சிலர் யாருக்கெல்லாம் பயம் இருக்குது? எல்லாம் பயப்படுறீங்க இருக்கிறீங்களா? பயமே இல்லாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஒரு சிலர் பூனையை கண்டா பயப்படுவாங்க, பாம்பை கண்டா பயப்படுறாங்க, எலியை பார்த்தா பயப்படுறாங்க, வியாதினா பயம், எறும்புனா பயம். அந்த மாதிரி பலவித பயங்கள் இருக்கிறது. ஆனா இங்க நாம பேசுற பயம், பைபிள் சொல்லுகிற பயம் வித்தியாசமானது. The Bible is talking is different from all others. அது வித்தியாசமான ஒரு பயம். அது இயேசுவுடைய அந்த பூரணமான அன்பு ஒண்ணு மட்டும்தான். அது பெர்ஃபெக்ட்டா அது மேல உனக்கு ஆளுகை கொடுக்கும். You will be totally out of fear when the perfect love takes place. அந்த பூரணமான அன்பு கிரியை செய்கிற பொழுது, நிரப்பப்படுகிற பொழுது பயத்துக்கு இடமே இல்லை. நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். You are blood sealed. You are a dwelling place of God's Spirit. ரத்தத்தினால உங்களை முத்திரையிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்க அவருடைய வசிப்பிடம், தேவாலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம நிறைய சமயத்துல சொல்ல, மனசுல சமாதானமே இல்லை. I don't have peace. எங்க வீட்டுல சமாதானம் இல்லை அப்படின்னு, நான் வேலை செய்த இடத்துல சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த சமாதானம் என்பது சூழ்நிலை அல்ல. இந்த சமாதானம் என்பது ஒரு நபர். Peace belongs to a person. He is a person. அந்த சமாதான காரணரே உனக்குள்ள இப்ப வாசமாய் இருக்கிறார். யாரு? சமாதானத்தை நீ தேட தேவையில்ல, ஜெபம் பண்ண தேவையில்ல. அந்த சமாதான காரணரே இப்ப உனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். He is dwelling in you. அவர் உனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம போன வாரம் கூட நான் அடிக்கடி அந்த வசனத்தை சொன்னேன். நான் இன்னும் வசனங்களை வாசிக்க சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் போன வாரமா அந்த வசனத்தை ரோமர் இப்படி சொல்லி இருக்கிறது அடிக்கடி நான் சொன்னேன். ஒருவேளை ஸ்கிரீன்ல இல்லாம இருக்கலாம், பின்னாடி வரலாம். 5:5 நீங்க வாசிப்பீங்க. சொல்லுங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நான் தேவாலயம். சொல்லுங்க, நான் தேவாலயம். எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அப்ப நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே
ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? யார் அதை கொண்டு வந்தது? சத்தமா பரிசுத்த ஆவியானவர். வசனத்துக்கான கவனம் வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்ப உங்களுக்குள்ள வந்தாரோ அப்பொழுது தேவ அன்பு, the God's love is been given, you are filled with the love of God. அந்த அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். உனக்கு அதிகமான வெளிப்பாடு வேண்டும். You need little more revelation on what already God deposited in you. உனக்குள்ளே அவர் ஆவியிலே வைத்திருக்கிறதற்குரிய புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் அவசியமாய் இருக்கிறது. நாம நினைக்கிறோம் பயமா இருக்குதுன்னா, ஒருவேளை நாம நினைக்கிறோம் ஒருத்தர் சொல்றாரு ஸ்பிரிச்சுவல் டிஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு, ஏதோ ஏதோ பண்ணிட்டோம் பயம். நல்லா நினைச்சுக்கீங்க, பயம்ன்றது ஏதோ ஒண்ணு இல்ல, அது ஒரு அசுத்த ஆவி. பயம்ன்றது என்ன? அசுத்த ஆவி. ஆனா அது ஒண்ணும் ரொம்ப பெருசு கிடையாது. இட்ஸ் a lesser one. கம்மி தான். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் மகா பெரியவராய் இருக்கிறார். 1 யோவான் 4:4 அதை பற்றி சொல்லுகிறது. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். சொல்லுங்க, நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். முன்னாடி போங்க, கேட்கிற இந்த வார்த்தையில முன்னாடி போங்க. ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அப்ப உலகத்துல யார் இருக்கிறது? உலகத்துல என்ன இருக்குதுன்னா, கவலைன்ற ஒரு பயம், பேனிக் அட்டாக், ஆங்ஸைட்டி, டார்மெண்ட், இது எல்லாமே கம்மி தானே தவிர உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவர்தான் ரட்சிப்பின் அதிபதி. He is the administrator. The power of the Holy Spirit is the administrator for the salvation project. அவர்தான் ரட்சிப்பின் காரியத்துக்கு அவர்தான் பெரிய நிர்வாகி. அவருக்கு அதிகாரமோ வல்லமையோ இல்லை. அப்ப இந்த பயம், இந்த கவலை, மன நெருக்கம், இதெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்னது. சொல்லுங்க, எனக்குள்ள பெரியவர் இருக்கிறார். இயேசு பெரியவராய் இருக்கிறார். அந்த எண்ணம் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த எண்ணம், அந்த ஒத்து போடுது பாருங்க, மனசு, எண்ணமும் வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஆவியும் ஒத்து போடுது, அங்கே தேவன் கிரியை செய்கிறார். அப்ப இதெல்லாம் சின்னதுதான். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது என்ன? அதான் சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்துல என்ன இருக்குது? பயம், கவலை, நெருக்கம். சரி, இந்த பயத்துக்கு என்ன குணம்? இந்த பயம் இப்ப இந்த பயம், சரி நீங்க யாருக்கு பயம் வந்தா என்ன ஆகுது? பயமா இருக்குது. எதை வச்சு சொல்றீங்க? சிரிச்சுன்னு இருக்கும் போது சொல்லலாம், எனக்கு பயமா இருக்குது அப்படி யாராவது சொல்றீங்களா? பயம் எப்படி சொல்றீங்க? பயம் எப்படி சொல்றீங்க? கவலை. சரி, அடுத்தது பாருங்க, பயம் சொல்லும் போது பல வேறு இருக்குதான். fear of rejection, fear of future, அப்படி சொல்லிட்டே போலாம், பல வேறு. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். பயம், கவலை, எதிர்காலம், நாளைக்கு, வியாதி, உடம்பு, பிள்ளைங்க, குடும்பம். இந்த மாசம் பரவாயில்ல, அடுத்த மாசம், அடுத்த வருஷம், வேலை, எனக்கு வேலை என்ன ஆகும், என் உடம்பு என்ன ஆகும், நான் எப்படி இருப்பேன், பழைப்பேன், இது மாதிரி பல விதமான வேற அந்த பயம் அப்படியே போயிட்டே இருக்குதான். ஆனா எந்த பயம், எதை பற்றி உங்களுக்கு எந்த பயம் இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே தும்போண்டுதான், குட்டிதான், ஒண்ணுமே இல்லாத உங்களை ஒண்ணும் பண்ண விஷயம் எனக்குள்ள இருக்கிறவ. இந்த உலகத்துல இருக்கிற அதெல்லாம் சின்னதுதான். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் வல்லமை மகா பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மகா பெரியவர், அவர் ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். பாருங்க, உன்ன தெளிவா 2 தீமோத்தேயு 1:7 நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அந்த மாதிரி கொடுக்கல. அதுக்கு பதிலா நல்லா பாருங்க, பலமும் என்ன கொடுத்திருக்கிறாரு?
தேவ பலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பவர், இங்கிலீஷ்ல என்ன சொன்னா? பவர். சொல்லுங்க, பலன். பவர் சொல்லுங்க, பவர். ஆமென். பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பலத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய அன்பையே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை டென்ஷன் பண்ண முடியாது. நீ பிசாசுகள் எப்ப அன்பு உனக்குள்ள வேலை செய்யும்? When the love of God is in, the devil is out. எப்ப உனக்கு டென்ஷன், பயம், கோபம் வருதோ, devil is in, God is out. அதான் விஷயமே. சொல்லுங்க, எனக்கு பலம், அன்பு, தெளிந்த புத்தி. பயம் வரும்போது என்ன ஆகுது? புத்தி குழம்பி போகுது, குழப்பமாகுது, பதட்டமாகுது. என்ன பேசுற, என்ன சொல்றது ஒரு சிலருக்கு தெரியாது. முக்காப்பாங்க அப்படிதான் இருக்கிறாங்க. முக்காப்பாக்கு பேரு அப்படிதான் இருக்கிறாங்க. வீட்டுல கூட அப்படிதான் இருக்கிறாங்க, கடையில கூட அப்படிதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஷாப்ல அந்த ஆளு சொல்றான், எனக்கு ஒரு காபி கொடுங்க அப்படின்னு. அந்த கடைக்காரன் கேட்க விட்டுட்டான். கேட்காத ஆளுக்கு என்ன பண்றான்? கொடுக்கணும். வீட்டுல கூட என்ன பண்றாங்க? வீட்டுல கூட நீங்க பாருங்க, பசங்க கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு வாப்பானா என்ன பண்ணுவாங்க? எடுத்துன்னு வைப்பாங்க. எடுத்துன்னு வந்தா கூட கேட்டாங்க கிட்ட என்ன பண்றது இல்ல, வச்சுட்டு போனா கேட்டாதாட்டு போய் கொடுக்குற அந்த நிலைமை இருக்குது. இப்படி இருக்குது. அப்படின்னா இது என்ன சொல்றதுன்னா, மனம் தெளிவா இல்ல, உள்ளுக்குள்ள பயம் இருக்குது, கண்ட்ரோல் பண்றான் பிசாசு அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, எனக்கு தெளிந்த புத்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். பலம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. உனக்குள்ள வந்தவரை இந்த மூணுத்தையும் உனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நீ கவனிக்க வேண்டியது, அந்த தேவ பலம் உனக்குள்ள ஆவியில தேவன் வைத்திருக்கிற அந்த பலத்தை பார்க்கணும். ரெண்டாவது, நீ என்ன பண்ணணும்னா, உனக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 படித்தோம், அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் மைண்ட, அவர் மனசைய உனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு தேவபலன், தேவனுடைய அன்பு, தேவனுடைய மனது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம எது கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம பயத்தை பார்க்க கூடாது, பயத்திற்கு கவனம் செலுத்த கூடாது. பரிசுத்த ஆவியாகி இப்ப அதுதான் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜிய வச்சா எல்லாம் அப்படியே பதப்படுத்தப்பட்டது, அப்படியே கெட்டு போகாம இருக்கும். தெரியாது, நீங்களே ஆன் பண்ணிட்டாலும் என்ன ஆகிடும்? எல்லாமே உலகத்துல எல்லாமே அதனுடைய பதத்தன்மையை அது இழந்து போய், அது இருக்க வேண்டிய அந்த நிலைமையில எல்லாம் உணவு பண்டங்கள் எல்லாம் கெட்டு போகுது, கீரை எல்லாம் கூட கெட்டு போகுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நிகழ்காலத்திலே சொல்லும். இட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். வருவாரு போவாங்க இல்ல, உன்னை சந்திச்சுட்டு போவாருன்னு இல்ல, விசிட் பண்ணிட்டு போவாருல்ல, பர்மனண்டா உனக்குள்ள எப்பொழுதும் வாசமாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். எப்படி வாசமாய் இருக்கிறான்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, தேவ பலன், தேவனுடைய அன்பு, இந்த புத்தி, இது உங்களை மூணும் ஆக்டிவா இருக்கு. நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பொருள் நீங்க போய் எடுத்தீங்கன்னா, வெளியில இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு குளிர் தன்மையில இருக்கும், டெம்பரேச்சர். ஒருவேளை ஃப்ரீசர்ல இருக்கிறது நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்டியா இருக்கும், ரொம்ப சின்னது இருக்கும். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் 24 hours உனக்குள்ள ஆக்டிவேட் ஆயிருக்கிற பொழுது, அந்த தேவ பலனும் உனக்குள்ள அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. உனக்குள்ள அந்த தேவ உனக்குள்ள ஊற்றப்பட்டே இருக்குது. பிசாசு மேல டென்ஷன் ஊட்டணும்னு பாக்குறான், கோபத்தை எரிச்சலை திணிக்கணும்னு பாக்குறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள, உனக்கு அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, கான்சியஸ்னஸ், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த பலன் உனக்குள்ள அதிகமாயிட்டு அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த அன்பு உனக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்குது. உன் பாத்திரம் நிரப்பி வழியணும்னு ஆசைப்படுது, நிரப்பிக்கிட்டே இருக்குது. அப்ப உன் புத்தி தெளிந்த புத்திய பரலோகத்தின் காரியங்களை, தேவனுடைய காரியத்தை மட்டும்தான் யோசிக்கும். நீ எல்லாம் வெளியில போ, என்ன தொடாத போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த எண்ணம், பிரசன்ட் கான்சியஸ்னஸ், அது என்ன சொல்லுது? பலத்தை உனக்குள்ள வேலை செய்யுது, அன்பு உனக்குள்ள நிரப்புது, தெளிந்த புத்தி தேவனோடு உன்னை கனெக்ட் பண்ணுகிறது. அல்லேலூயா.
இப்ப இந்த பயம் என்ன தெரியுமா பண்ணுது? Fear is a torment. வேதனை உள்ளது. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, it is a punishment mind. இந்த பயம் வருகிற பொழுது உங்க மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த பயத்தினுடைய குணம் அன்புக்கு என்ன குணம்? அன்பனுடைய தன்மை என்ன? அன்பு பேசணும் சொல்லணும்னா யோவான் 1:13 போய் நீங்க பார்க்கலாம். அன்பு தன்னை புகழாது, கருப்புகளை நாடாது, சினமடையாது, தீமை செய்யாது. இதெல்லாம் அன்பை பத்தி சொல்லலாம். பயம் என்ன பண்ணும்? What is the nature of fear? பயம் என்ன பண்ணுது? இந்த பயம் என்ன பண்ணுனா, எக்ஸாம் ஃபெயில்னா ஒருவேளை ஜோரம் வரும், எக்ஸாம் போடுவாங்க, என்ன ஆயிடும்? போயிடும். இப்போ ஒரு சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டை நடக்கும்போது பயப்படுவாங்க. அந்த சண்டை போடுற உடனே என்ன ஆயிடுவாங்க? இது அவங்க சரியாயிடுவாங்க. ஆனா இந்த பயம் என்ன பண்ணுனா, இஸ் a tormenting, இஸ் a tormenting mind. அதனுடைய குணம் வேதனை உள்ளது. அப்ப இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது நம்முடைய மைண்ட, மனதை அட்டாக் பண்ணுது. இது நான் சொன்னதெல்லாம் உலகத்திலிருந்து வருகிற பயம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம். இந்த பயம் ஒரு கிறிஸ்தவனுக்கு, தேவ பிள்ளைக்கு எப்படி இந்த பயம் உள்ள வருகிறது? அந்த பயம் தான் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சரீர பிரகாரம் பயத்தோடு அதுவும் சேர்ந்து நம்மளை வேதனைப்படுத்துகிறது, நம்மளை சித்திரவதை பண்ணுகிறதுன்னு சொல்லலாம். tormenting mind. மனதை பயங்கரமா வேதனை பண்ண, நிம்மதியா இருக்க விடுறது இல்லை. சித்திரவதை பண்ணுது. மனது சிந்தனையை போட்டு குழம்புது. அன்றைய பயம், இந்த எண்ணம், அந்த காரியம், இந்த யோசனை, அது எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படி எல்லாம் வேதனை படுத்துகிறது. இட்ஸ் tormenting. Fear is a punishment mind. அப்ப இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 4:18 சொல்லுது பாருங்க. அன்பிலே, சத்தமா படிங்க, எல்லாரும் படிங்க. அன்பிலே, நல்லா மறுபடியும், அன்பிலே in perfect love there is no fear. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. நான் பயம் இல்லாத வாழ முடியும். சத்தமா, நான் பயம் இல்லாம வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி வாழ முடியும்? நோ, you can நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப பண ப்ராப்ளம் செட்டில் ஆகுனா செட்டில் ஆகிறது. அல்லேலூயா. வியாதி என்ன ஆயிடுமா? பயமா இருக்குது. சரியாகுமா? சரியாகும். தேவனுடைய அன்பிலே பயம் இல்லை. அவர் சம்பாஷணம் பண்ணிக்கிட்டு அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டு அந்த அன்பு உணர்ந்துகிட்ட பொழுது நிரம்ப 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 எப்படி தெரியுமா இந்த அன்பு? நான் சொல்லி முடிக்கிறேன், நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இந்த பூரண அன்புன்னா என்ன? இந்த பூரண அன்புன்னு சொன்னா என்ன தெரியுமா? இந்த பூரண அன்பு, perfect love is God's own love revealed in your spirit. இந்த தேவனுடைய பூரண அன்புன்னு சொல்றது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு பர்த்டே வருது, இல்ல ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருதுன்னா நம்ம என்ன பண்றோம்? முடிஞ்சா ஏதோ ஒண்ணு கேட்க வெட்டுறோம். முடியலையா ஒரு பேனாவது வாங்கி கொடுக்குறோம். அப்படி முடியலையா சரி ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு பென்சிலாவது என்ன பண்ணலாம்? இதாண்டா இருந்துச்சு, இதை வச்சுட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? அந்த அன்பை சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை என்னை நேசிக்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் போன வாரம் சொன்னேன், இந்த உலகத்துல எவ்வளவு ஜனம், கோடி ஜனங்க இருக்கிறாங்கன்றது ஒரு பட்சம் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும், அது அவருடைய ரத்தம் சென்றதினால மரணத்தினாலுமே. ஆனால் அந்த ஒருத்தனுக்காக அவர் மறிக்கிறதுக்கு அவர் ரெடி. அல்லேலூயா. அதுதான் தேவ அன்பு. ஆனா அவருடைய ஜீவனையும் ரத்தத்தை குடித்து மறித்து அவர் சொன்னார், இப்படித்தான் அந்த அன்பை நான் நேசிக்கிறேன்னு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுனாலே தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இப்ப ஒரு சில பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தா, அடுத்த முறை பர்த்டே வரும்போது என்ன சொல்றாங்க? போன முறை கொடுத்த கிஃப்ட் இவ்வளோ, இந்த முறை என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் இருக்கு வாங்க.
இந்த கிஃப்ட் இந்த ரேட்ல இருக்கிறது தான் வேணும் அப்படின்றாங்க. அப்பதான் நீங்க ரியல் டேடி ரியல் மம்மி, அப்பதான் உங்களுக்கு பாசம் இருக்குது. இல்லைன்னா பாசம் இல்ல. அப்ப இந்த உலகத்துல அப்படி சொல்றாங்க. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஓகே. ஆனா இயேசு செய்வது மனசுக்கும் உடம்புக்கு இல்ல. அவர் என்ன அந்த அன்பு எங்க அவர் செய்தாருன்னா, அவருடைய அன்பினுடைய அந்த வெளிப்பாடு உன்னுடைய ஆவியில உனக்கு புரியும். அல்லேலூயா. அவருடைய அன்பு உன் ஆவியில வந்து the perfect love of God is revealed in your spirit. ஆவியில. ஆனா நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குட்டி 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 ஒரு சின்ன மின்னி தான் ஏசப்பாவுடைய அன்பை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஆனா அந்த அன்பு வந்து நான் எனக்கு ஏசப்பா இவ்வளவு அன்பு என் மேல வைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தலையில இல்ல, கண்ணுல இல்ல, எழுத்து நான் படிக்கிற எழுத்து சும்மா இது படிக்கிற ஏதோ கேட்குது அப்படின்னு என் ஆவியில எனக்கு இப்படிதான் தேவன் என்னை நேசிக்கிறார்னு எனக்கு அந்த பூர நன்மை என் ஆவியில எனக்கு முழுசா தெரியுது. தெரிஞ்சு நான் சொல்றேன், என்னை எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரானா நீ எல்லாவற்றை செய்வது உனக்கு கஷ்டமே நான் சொல்லி நான் அந்த பயத்தை நான் இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள இருந்து போ, எனக்கு ஜீவனே கொடுத்தவர் ஒருவர் இருக்கிற பொழுது மற்ற எல்லாவற்றை அருளாத்திருப்பது எப்படி நான் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் எனக்குள்ள வருது பாருங்க. நான் பேசுறேன் பாருங்க. அப்ப இந்த பயம் தானா வெளியில போகாது. பூரண அன்பு அப்படின்னா உப்பு உப்புல வந்து ஊறுகாய் போடுறப்ப யுவர் சாச்சை லெமனோ மேங்கோவோ மாங்காவோ அந்த உப்புல நனைஞ்சி ஊறி அதோட சேர்ந்து உப்பையும் பிரிக்க முடியாது, மாங்காவும் பிரிக்க முடியாது, எலுமிச்சை காயையும் பிரிக்க முடியாது, உப்பையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி தேவ அன்பில நீ ஃபுல்லா சாச்சுரேட் ஒன்னா இணைஞ்சு அப்படி அதுக்குள்ள நிரப்பி பாத்திரம் தேவ அன்பில நிரப்புற பொழுது இந்த பயத்துக்கு இடத்துல அதிசயம் தானா நான் ஓடி போறேன். அல்லேலூயா. இந்த பயம் எங்கிருந்து வருதுன்னா எப்படி கொண்டு வருது? துணி அடிக்கணும் பயம் வருது, சம்பளம் வரல ஒரு பயம் வருது, ஐயோ வியாதி இருக்குது ஒரு பயம் வருது. ஆனா இந்த பயம் எப்படி வருதுன்னு சொன்னா எப்படி உங்களுக்குள்ள கொண்டு வரான்னு சொன்னா அதுதான் அந்த வேதனை. அந்த பயம் எப்படி கொண்டு வரது? அவன் செய்யறது எப்படி தெரியும்? அவனுக்கு பவர் கிடையாது. அவன் ட்ரிக்ஸ் வைக்கிறான், மூணு வச்சு அவன் வேலை பண்றான். எப்படி அவன் வேலை செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் உங்களுக்குள்ள கொண்டு வர்றது வந்து ஒண்ணு உன்னுடைய பழைய ஐயோ நீ ஜபம் பண்ண உனக்கு பதில் வேலை பண்ணு, ஜபத்துல ஏசி கேட்கப்படாது. நீ என்ன ஜபம் பண்ண என்னத்தை பார்த்துட்ட உன் வாழ்க்கையில என்ன இதெல்லாம் சொல்லுவான். நீ சரியில்லை அப்படி சொல்லுவான். அடுத்தது அவன் என்ன சொல்றான் பாரு, ஒரு விதமான குளிர்ந்த ஜபம் கோல்டு பிரேயர். நீ ஜபம்லாம் பரலோகத்துக்கெல்லாம் போவாது. இதெல்லாம் வச்சுதான் நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருது. மூன்றாவது ஏதாவது கவலை. இது ஒண்ணு ரெண்டுல நீங்க அவங்களுக்கு கிடைக்கலன்னா மூணாவது வந்து கவலை எடுத்துன்னு வந்துடுவான். ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கு விட்டுடுவாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு விட்டுடுவாங்க. ஒரு சிலர் 2 வருஷத்துக்கு அப்புறமா என்ன அவனுக்கு கவலைப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்கன்னா இல்ல 3 வருஷம் விட்டு என்ன ஆகும் அவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்ப 3 வருஷம் விட்டுட்டு யோசிக்கிறோம். அப்பதான் பிசாசு என்ன பண்ணலாம்னா அட்வான்ஸா அவங்க லைஃப்ல மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறான். அவங்க 2 வருஷம் முன்னாடி தள்ளி போயிட்டு இருக்கிற ஆல்ரெடி 2 வருஷம் வேஸ்ட். இப்ப 2வது வருஷம் இப்ப சொல்றாங்கல்ல, நீங்க 1 மணி நேரத்துல செய்யுங்க, நான் 10 நிமிஷத்துல வேலை செஞ்சு முடிச்சுட்டு பாரு. இந்த வீட்டு வேலை தான் சொல்றாங்க ஒருத்தங்க வச்சுக்க. இப்ப பிசாசு என்ன சொல்றான், இவனை ரொம்ப அட்வான்ஸா விசுவாசத்தை விட்டு நம்பிக்கை விட்டு வார்த்தை விட்டு தள்ளியே இன்னும் 2 வருஷம் முன்னாடி தள்ளி போய் நல்லா நடக்க அட்வான்ஸா கவலைப்பட்டு வச்சிருக்கிறேன்றான். விசுவாசத்துல அட்வான்ஸ் ஆகும், நம்பிக்கையில அட்வான்ஸ் ஆகும், பரிசுத்தத்துல அட்வான்ஸ் ஆகி மாறுங்கள். அல்லேலூயா. அப்ப நீ தோல்வியில பயப்பு இருந்துச்சாமா ஏழு எடுக்கப்படல. அப்ப 3வது என்ன பண்ண இந்த கவலையில மாட்டிக்கிறோம். ஐயோ நான் என்ன பண்ணுவோம் இயல்பு இல்ல. நம்ம பாக்குறது கேட்கறது என்ன பண்ணுவேன் அந்த பயம் அதுல நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப அது வந்து என்ன ஆகுதுன்னா
அங்கதான் அந்த பயத்துக்கு நீங்க உயிர் கொடுக்குறீங்க. என்ன பண்ணணும்னு அந்த வேதனைக்கு கண்டம்னேஷன், அப்ப அந்த தண்டனை அந்த தண்டனை அங்கதான் பவர் கொடுக்கணும். நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுக்கிறோம். ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா? இயேசு சிலுவையில் அவைகளை எல்லாவற்றையும் முறிந்தெறிந்தார். ஆமென். கொலோசியர் 2:14 சொல்லுது. அங்க சொல்லுது பாருங்க, நமக்கு சொல்லி எனக்கு எதிராக இருந்த எல்லாம் சிலுவையில இயேசு ஆணையிட்டிருக்கிறார். உனக்கு எதிராக ஒன்றுமே இல்லைப்பா. ஆமென். அப்ப தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் ரோமர் 8:2 சொல்லுது பாருங்க. உனக்கு ஒரு பெரிய தகுதி அது கொடுக்குது பாருங்க. அங்க சொல்லுது ரோமர் 8:2 அடுத்த வருஷம் பாருங்க. இருக்குதா? 8:1 தான் இருக்குதா? 8:1 போடுங்க. 8:1 சொல்லுது பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள்ளப்பட்டவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு உன்னை வந்து பிசாசு நடக்க முடியாது. நீ பாவி, நீ சரியில்லை, நீ தோற்று போயிடுல, உனக்கு கவலை பண்ணு. உனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த ஆவியை சார்ந்து நீ நடக்கிற பொழுது பிசாசு வந்து உன்னை பற்றி சொல்ல முடியாது. அங்கதான் பயமே வருது. அங்கதான் உனக்கு பயமே வருது. இப்ப என்ன நினைக்கிறோம்? பயம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏசப்பா என் வாழ்க்கையில எங்க இருக்கிறார்? சரி, நான் ஒண்ணு தேவ பிரச்சனத்தை உணரல, ஏசப்பா எங்க தூரமா போயிட்டு இருக்கிறார். I feel him distant. சரி, எப்படியாவது நான் கிட்ட வந்துடணும். அதெல்லாம் போய் ஆவிக்குரிய டிஸ்ட்ரக்ஷன், பிசாசு சொல்லுகிற ஒரு ஏமாளித்தனம். தேவனாகி கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவன் எங்க இருக்கிறாரு? சத்தமா இல்லரா? தேவன் என்னக்குள்ள இருக்கிறாரா? சொல்லுங்க. பரிசுத்தாவியாகி தேவன் யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னா, நான் ஜபம் பண்ணும்போது ஆராதனை இப்போ என் கூட இல்லப்பா, அவர் ஏதோ அவர் ஒதுக்கிட்டு இருக்கிறாரு, என்னை விட்டு தூரமா இருக்கிறதா பிசாசோட ஏமாத்துறான். அவன் எங்கேயும் இல்ல, உனக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். சொல்லுங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்க. இது மூணு உங்களுக்குள்ள செயல்பாட்டில் வருகிறது. நீ நிரம்ப 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 பயம் தானா ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனாகி கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். எபிரேயர் 12:2 சொல்லு. கீழே அப்படியே போய் முன்னாடி மூவ் பண்றது. எபிரேயர் 12:24 இருக்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசுவின் இடத்திற்கும் அப்ப என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த இயேசுவின் ரத்தத்தை வைத்து இந்த வார்த்தை நீங்க அறிக்கை பண்ணுகிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடுகிறார். இந்த வார்த்தையின் தேவன் ஒண்ணு, வார்த்தை இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க கமெண்ட் பண்ணணும்னா, இப்ப நான் கமெண்ட் பண்ணணும்னா எனக்கு அதிகாரம் இருக்கணும். இப்ப ஒரு மிஸ் வந்து ஒரு இடத்துல தண்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்டிக்கிற அதிகாரம் இருக்குது. இப்ப இயேசுவின் ரத்தம் எப்படி உங்களுக்கு அந்த தகுதி வருது அப்படின்னு சொன்னா, எப்படி பையன் இல்லாத வாழ முடியும்னு சொன்னா, எப்படி பிசாசு வாழ்றான்னா உன்னை குற்றப்படுத்தலாம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நான் உன்னை நீதியாய் மாற்றி இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். அப்ப இயேசு உன்னை நீதியாய் மாற்றி இருக்கிறபடினால பிசாசு உன்னை குற்றப்படுத்த முடியாது. இயேசுவின் ரத்தம், அவருடைய மரணம் உனக்கு அந்த நீதியை தகுதியை உனக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம போன முறை வாசித்தோம். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். எதுக்காக? பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8:33 என்ன சொல்லுது பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. பிசாசு குற்றம் சுமத்தி உன்னை பயமுறுத்த வைக்கிறான். You are spiritually lame. You are spiritually infected. இல்ல, தேவன் சொல்றாரு, நான் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற தகுதி. பயத்தை உடைத்து தள்ளுவதற்கு இயேசுவே நம்முடைய நீதியாய் அவர் மாறி இருக்கிறார். எபேசியர் 4:24 பாருங்க. நாம எந்த மைண்ட் செட்ல இருக்கிறோம்? மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீ பழைய மனுஷன், நீ புதிய மனுஷனை சொல்லணும். எப்பவுமே யோசிக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியின் உனக்குள்ள வல்லமையை நீங்க ஓல்டு நேச்சர் கூட போகும் பொழுது மறுபடியும் பழைய பின்னாடியே நீங்க போக
ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப பயம் இருக்குமா இருக்காதா? பயம் இருக்குமா இருக்காதா? பயமே கிடையாது. நீங்க சொல்லுங்க, பயமே இல்ல. எப்படி பயம் இருக்காது? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா, எனக்குள்ள வாசமா இருக்கிறார். நான் அவரோட ஒண்ணு. அதான சொன்னேன், நானும் தேவனும் ஒண்ணு. ஆமென். இன்னைக்கு என்ன சொன்னோம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி என்னது? சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி என்னது? ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவின் அன்பு காதுல கண்ணுல பாக்குறது படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த உடனே என்ன அனுபவிச்சிருக்கிறாங்க ஆவியில உனக்கு புரியுது பாரு. ஆவி புரிஞ்சுக்குது, ஆவி வீடு மதிப்புள்ள அன்பு. அப்ப இந்த ஆவி வீடு அடைந்து சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கை விட்டு பயம் ஓடு. நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, நீங்க வாயை திறந்து நீங்க சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர், ஆமென், சத்தமா எனக்குள்ள இருக்கிறவர், சத்தமா எனக்குள்ள இருக்கிற இயேசு. நீங்க என்ன சோட்டா ஸ்மாலர் லெசர் ஒன் கவலை பயம் எந்த பயமா இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உனக்குள்ள இருக்கிறவன் நீ சொன்னா நடக்க நாம் எழுந்து நிற்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. ராஜாதி ராஜாவா இயேசுவின் நாமத்தில் திரும்பி வருவார். ஆமென். தேவனுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து glory power hallelujah. Thank you Lord. கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் வாய் திறந்து உங்க சத்தம் வெளியில கேட்கணும். இயேசுவே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, என்னை நிரப்புங்க. என் வார்த்தை நிரப்பி வழித்த அளவுக்கு நிரப்புங்க. என் ஆவியில ஒரு வெளிப்பாடு வரட்டும். என்னை நேசித்த விதத்தை நான் சும்மா ஏழுவான இல்ல, அது பரிபூரணமான அந்த அன்பை ஆவியில எண்ணிக்கு அது புரியுதோ. You are the key. You are sealed by the blood of Jesus. Hallelujah. வாய் தந்து ஸ்தோத்திரம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுவே. Jesus. பயத்துக்கு அடிமையாகாத. You are not a slave to fear. You are the உனக்கு அதிகாரம், you are the dominion.